எங்கள விட்டா உங்களுக்கு மருந்து சப்ளை பண்ண வேற ஆளே கிடையாது. நாங்க குடுக்குற மாத்திரை, மருந்து தரமா இருந்தாலும், இல்லனாலும் அத நீங்க வாங்கி தான் ஆகணும். அப்படின்ற மமதையில பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தானுக்கு மருந்து சப்ளை பண்ணாங்க. இதனால கடுப்பான தாலிபான்கள் எங்களுக்கு பாகிஸ்தான்ல இருந்து எந்த மருந்து வேண்டாம் அப்படின்னு தடபடுதாங்க. இப்போ அவங்களுக்கு அல்டர்னேட்டிவா இன்னொரு நாடு வேணும். தரமான மருந்துகளை சப்ளை பண்ணக்கூடிய இந்தியாவே போதும் அப்படின்னு முடிவெடுக்காங்க. முடிவெடுத்ததோடு மட்டுமல்லாமல் 900 கோடிக்கு ஆப்கானிஸ்தான் தூதரகத்தில் இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் ஒரு ஒப்பந்தம் போடுதாங்க. இதன்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய சைதுஸ் லைஃப் சயின்சஸும் ஆப்கானிஸ்தானுடைய ரோஃபிஸ் இன்டர்நேஷனல் குரூப் ஆஃப் கம்பெனிஸும் சேர்ந்து ஒரு மருந்து ஆலையை ஆப்கானிஸ்தானில் உருவாக்கி அதன் மூலியமா மருந்து சப்ளைலையும் உற்பத்தியிலையும் ஆப்கானிஸ்தானை தன்னிறைவு பெற்ற ஒரு நாடாக மாற்றி அவங்களுடைய மருந்து சப்ளையை அவங்களே பூர்த்தி பண்ணக்கூடிய அளவுக்கு இந்தியா இன்னைக்கு ஆப்கானிஸ்தானை இந்த ஒப்பந்தத்தின் மூலியமா உருவாக்க போகுது. இந்த 2 நிறுவனமும் சேர்ந்து ஆப்கானிஸ்தான்ல மருந்து உற்பத்தி பண்ணக்கூடிய ஆலையை உருவாக்குதாங்க. இதனால ஆப்கானிஸ்தான்ல வேலை வாய்ப்பு அதிகரிக்கி அவங்க மருந்து உற்பத்தியில தன்னிறைவும் பெறுதாங்க. இது பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு. ஏன்னா பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய கம்பெனிகள் பெருமளவில் ஆப்கானிஸ்தானுக்கு சப்ளை பண்ணக்கூடிய மருந்தோடைய வருமானத்தை வச்சு தான் இருக்கு. ஏற்கனவே பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலைமையில் இருக்கிற இந்த பாகிஸ்தானுக்கு இப்போ ஆப்கானிஸ்தான் கொடுத்தது மிகப்பெரிய அடி. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் பாகிஸ்தான் தான். நம்ம ஓஹோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்க்கிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஜெய் ஹிந்த்.